மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடுக்கடலில் தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேர் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் நடுக்கடலில் 2 நாட்களாக தவித்து வந்த கைகால் தோணித்துறை மீனவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். மீனவர்கள் மீட்கப்பட்டது எப்படி? குறிப்பாக பாலவேல், அதாவது கைகால் தொடுத்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக கடலில் தற்போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தனியார் தொழிற்சாலை எண்ணெய் இறங்குதளத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்களை மீட்க வேண்டும் என காலையிலிருந்து உறவினர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அவர்கள் இந்திய கடலோர காவல் படை அந்த ஹெலிகாப்டர் மூலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த மீனவரிடமே நாம் கேட்கலாம். சார், இப்போ எதுக்காக நீங்கள் கடலுக்கு போனீங்க? இப்போ எங்கே தங்குனீங்க? 2 நாள் உங்களுக்கு உணவு எல்லாமே இருந்தது? இது சாயந்தரம் இங்கே வலை போய் கட்டிட்டு வந்தோம். ஒரு காலையில் போய் 5 மணிக்கு கிளப்பலாம்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அந்த போகிற டைம் கடல் கொஞ்சம் மிதவலாக இருந்தது. சரி, போயிட்டு கிளப்பிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப கடல் ரப்பாக இருந்ததால் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். எங்கள் கூட இன்னொரு போட்டு கொண்டு வந்தாங்க. அவங்கள சரி அந்த போட்டு ஒரு மாதிரியா இருந்தாலும் அவங்கள ஏற்றிக்கிட்டு நாங்கள்லாம் நம்ம போட்டில் போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். போக முடியல. அதால் அந்த போட்டை உடனே என்ன செஞ்சோம், நம்ம போட்டை கொஞ்சம் சின்ன வேலையாயிடுச்சு. அதால் நம்ம போட்டை நாங்கள் ஆங்கர் வச்சுட்டு நம்ம இந்த போட்டை வச்சு நம்ம கரையை போக முடியாது, ஆள் உயிர் ஏதாவது போயிட சொல்லிட்டு இங்கே வந்து போட்டில் கட்டிட்டு மேலே ஏறிட்டோம். அந்த கப்பலில் உள்ளவங்க தான் எங்களுக்கு சாப்பாடெலாம் நல்லபடியாக போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாம். உங்களை யார் மீட்டு கொண்டு வந்தது? எப்படி நீங்கள் அங்கேருந்து இங்கே எப்படி கரைக்கு வந்தீங்க? தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் வந்து ஏற்றிட்டு வந்தாங்க. எங்கள் ஊர் நடுக்கடலில் தவிச்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. எந்த அளவுக்கு அந்த படகு எப்படி விபத்து ஏற்பட்டுச்சு? அங்கேருந்து எப்படி நீந்தி அந்த இறங்குதளத்துக்கு போனீங்களா? எந்த அளவுக்கு அந்த படகுல போய் நாங்கள் கவுரு போட்டு அதில் ஏறும்போது சேஃப்டியாக ஏறிட்டோம். அந்த படகு தனியாக மிளந்துட்டு இருக்கும்போது அந்த அலையோட அளவு பத்தலை. அதால் அந்த போட்டு உடஞ்சி போச்சு. இப்போ ஹெலிகாப்டரில் எத்தனை பேராக மீட்டுட்டு வந்தாங்க? எப்படி கொண்டு வந்தாங்க? ஹெலிகாப்டரில் 3 பேராக இட்டு வந்தாங்க மேலே. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக தற்போது கரை திரும்பி இருக்கிறார்கள். இன்னொரு மீனவர்கள், சார், நீங்கள் இப்போ நடுக்கடலுக்கு போனீங்க, அங்கே நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? அங்கே நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம். அங்கே இல்லை செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க அந்த கம்பெனியில். அவங்க வச்சிருந்த சாப்பாடெலாம் எங்களுக்கு தந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணி எப்படி சாப்பிட்டுருந்தோம். அதில் அந்த சாப்பாட்டு இதில் அவங்க குறைலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் அவங்க வச்சிருந்த சாப்பாடு எங்களுக்கு தந்தாங்க. நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே தொழிலுக்கு போவீங்களா? இதான் முதல் முறையாக போய் இது போல் படகு விபத்து ஏற்படுச்சா? ரெகுலராக போகிற ஆள் தான். ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு. என்ன, எதுக்காக போனீங்க? என்ன ஆச்சு? மீன் பிடிக்க தான் இருந்தது. நம்ம ஆற்றுல தான் வலை போடுவோம். அப்படியே காற்று அடிச்சதால அந்த முகத்தார வழியாக கடலுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போய் இன்ஜின் வேறு ஒரு ப்ராப்ளம் ஆகி ஒரு போட்டு கவுந்துருச்சு. இன்னொன்று எங்களை காப்பாற்ற வந்ததால் அவங்க போட்டில் ஏறி போய் இந்த எண்ணெய் கப்பைக்கு வந்தோம். அதில் ஏறி எல்லாம் தப்பிச்சிட்டோம். நேற்றுலேருந்து சாப்பிட்டீங்களா? என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்க? எப்படி நீங்கள் அங்கே சேஃபாக இருந்தீங்களா? உங்களுக்கு அறை ஏதாவது கொடுத்துக்கப்படுச்சு? எப்படி இருந்துச்சு அந்த சாப்பாடெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக ரூம் ஒரு ஆள் மாதிரி இருந்தது, அதில் எல்லாம் படுத்துக்கிட்டோம். இப்போ அவர்கள் முக்கியமாக அவர் உறவினர்கள் வைத்த கோரிக்கை என்பது தற்போது வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்திய கடலோர காவல் படை தற்போது ஹெலிகாப்டர் மூலம் இந்த 6 மீனவர்களையும் தற்போது சித்திரப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தொழிற்சாலையிலிருந்து தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்மிடம் தற்போது மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவரிடமே நாம் கேட்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே பாதுகாப்பு கரையிறார்கள். சார், இப்போ 6 மீனவர்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.